ஹாரிகா சொன்னாங்க, அது மரத்துல ஏறும், அது டிரான்ஸ்பார்மர்ல ஏறும். அது அணில் தயார் செய்த படை, இது அண்ணன் தயார் செய்த படை. தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் தற்கூரிகள் என்ற சொல்லுகிற கூட்டத்துக்கு மத்தியில் நாங்கள் தற்கூரிகள், நாங்கள் தமிழ் தேசிய போராளிகள் என்று நிரூபிக்கிற கூட்டம் இந்த திருச்சி அரங்கை நிறைந்திருக்கிற கூட்டம். எல்லாரும் சொன்னாங்க இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், இளைஞர்கள் நடத்துற போராட்டம் வெல்லும் அப்படின்னு. ஆனா உண்மையான இளைஞர் படை கொள்கை பிடிப்பு கொண்ட, கோட்பாடு கொண்ட, இலக்கு கொண்ட, லட்சியம் கொண்ட, எதுக்காக இந்த அரசியல் நான் தேர்ந்தெடுக்கிறேன். இங்க கூடியிருக்கிற 1000 பேர்ட்டையும் 1000 வலையொலியை வைத்து மைக்க வைத்து கேள்வி கேட்டா எல்லாரும் சொல்வா தமிழ் தேசியம் என்கிற கோட்பாட்டிற்காக நாங்கள் களத்தில் சொல்லுவான். நாம் தமிழகத்தின் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இலக்கு என்ன, லட்சியம் என்ன, சீமான் ஆட்சிக்கு வந்தால் எப்படி தமிழ்நாட்டின் கடனை அடைப்பார், தற்சார்பு பொருளாதார கொள்கை என்றால் என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். இதுதான் அண்ணன் தயார் செய்து வைத்திருக்கிற படை. அங்க கொண்டு போய் மைக்கு நீட்டினா உங்க கொள்கை தலைவர்ல 5 பேர்ல யாரு ப்ரோ பிடிக்கும் கேட்டா, ப்ரோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ, ப்ரோ மைக் கேமரா ஆன்ல இருக்கா, வேணாம் ப்ரோ, கட் பண்ணுங்க ப்ரோன்றான். நான் எல்லா கூட்டத்துக்கும் சாட்டையை போட்டு அனுப்பிச்சு ஸ்லீப்பர் செல் அனுப்பிச்சு விட்டுறது. என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுதுல பொலிட்டிக்கல்ல, அதுக்காக அனுப்பிச்சு விட்டுறது. அங்க போய் கேட்டா இந்த இவர் பேர் சொல்லுங்க, இவர் பேர் தெரியல ப்ரோ, ஆனா புதுசா வந்திருக்கிற ஒருத்தர் எனக்கு பிடிக்கும் ப்ரோ. யாரு? செங்கோட்டையன், கொள்கை தலைவர். அப்புறம் இந்த இல்லங்க உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் ஈரோட்ல கொள்கை தலைவரா இருக்காரு, ஈரோட்ல செந்தில் பாலாஜிங்கிறான். யோ செந்தில் பாலாஜி திமுகயா? அப்ப ஈரோட்ல பெரியார், ஆமா பெரியார், ஆமா அவர் எங்க கட்சியில தான் இருந்தாரு அப்படிங்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நீங்க எத்தனை லட்சம் வாக்கை வாங்கினாலும் அது குப்பை, அது சோசியல் டஸ்ட். இளைஞர் பாசறைய அது வேறொரு அமைப்பு, அது வேறொரு கட்சி மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அண்ணன் கிட்ட போய் நாங்க சொன்னோம், அண்ணன் இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்களை மதிக்க மாட்டாங்க அப்படி. டேய் இது உனக்கு மட்டும் இல்லடா, உன் ஊர்ல மட்டும், தமிழ்நாடு முழுக்க இதே பிரச்சனை தான்டா. இந்த கட்சிக்கு தனிச்சு என்னடா இளைஞர் பாசறை, கட்சியே ஒரு இளைஞர் பாசறை தான்டா. அப்புறம் என்ன தனிச்சு, வேலைகள் நிறைய இருக்குடா, அதை எடுத்து செய்யுங்கடா அப்படின்னாங்க. அப்போ சரி இனி மாவட்ட செயலாளர்கள் ஒத்து வராதுன்னு முடிவு பண்ண பிறகு இளைஞர் பாசறை என்ன வேலை செய்யலாம்னு அண்ணன் சொன்னாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் போய் நீங்கள் முல்லை பெரியாறு தண்ணி தராத போது உங்களுக்கு கோபம் வருகிறதா, காவிரி பிரச்சனை பார்த்து உங்களுக்கு கோபம் வருகிறதா, நீங்கள் இணைய வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி, உங்கள் கோபத்தை தீர்த்துக் கொள்ள இணைவீர் நாம் தமிழர் கட்சி எழுதி ஒட்டுங்கடாரு. திருச்சி நானு, தம்பி சரவண, மாப்பிள்ள மகிழ, துருவன் எல்லாரும் ஒரு 15 பேர், சோழசூரம் எல்லாரும் ஒரு 15 பேர் பைக், 4-5 பைக் எடுத்துக்கிட்டு சனி ஞாயிறுல நான் வேலை பார்த்தா அவங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பைக் எடுத்துட்டு இங்கிருந்து முசிறி வரைக்கும் சனிக்கிழமை காலையில 6 மணிக்கு கிளம்புவோம். முத நாளே இந்த சோரட்டி பூரா அடிச்சிருவோம். ஒரு 300 சோரட்டி 3000 ரூபாய், நாங்களே ஆளுக்கு 100 ரூபாய் போட்டு ஒரு 3000 சோரட்டி அடிச்சு, ஒரு 300 சோரட்டி அடிச்சு இதை திருச்சியிலிருந்து வழிநடுக ஒட்டுவோம். எப்படி ஒட்டுவோம்னா, ஏணி கிடையாது, நாற்காலி கிடையாது, துருவம் குனிஞ்சுக்குவாரு, துருவம் மேல ஏறி நான் ஒட்டுவேன். அப்புறம் சரவணன் குடிஞ்சுக்குவான், சரவண மேல பேருந்து இங்க கீழே ஓட்டுனா கிழிச்சிருவாங்க, மேல ஓட்டணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் குனிந்து அவரை ஏணியாக்கி ஓட்டணும். அப்படி ஒட்டித்தான் கட்சியை அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துட்டு போனோம். அப்படி போயிடுவோம், சோரட்டி ஓட்டிட்டு வருவோம். வரும்போது முக்கம்புக்கு போய் முக்கம்புல எல்லாரும் போட்ட பிளாஸ்டிக் பை, சாராய பாட்டில், இதை எல்லாத்தையும் புறக்கி அதை குப்பத்தொட்டில போடுறது. அன்னைக்கு எக்ஸ்தலமோ பேஸ்புக்கோ யூடியூப்போ அன்னைக்கு பெரிய அளவுல கிடையாது. நாங்கள் செய்த செய்திகள் பெரிய வெளியே வரல, ஒரு தொலைக்காட்சியும் காட்டாது. அப்படி வேலை செஞ்சோம். அப்படி வேலை செய்யும் போது ஒரு நாள் ரொம்ப முட்டிக்குச்சு, மாவட்ட செயலாளருக்கும் எனக்கு முட்டிக்குச்சு. எதுக்கு முட்டிக்குச்சுன்னா, பக்கத்துல சீமான் எங்க வந்தாலும் அங்க போயிருவேன், வண்டி எடுத்துட்டு வாடகை வண்டி பிடிச்சிட்டு போயிடுறது. ஒரு நாளைக்கு என்ன எதுக்கு விடாம போயிட்டு இருக்க, நம்ம மாவட்டத்துக்கு வந்தா மட்டும் தான் போகணும், எல்லா இடத்துக்கும் போவியா அப்படின்னு ஒரு வாக்குவாதம் ஆயிருது. அப்ப நேரா மனுஷன்ல கூப்பிட்டு சொல்ற, இந்த மாதிரி அண்ணன் கூட்டத்துக்கே போக கூடாதுன்னு சொல்றாப்ல, டே நீ வாடா, நம்ம கும்பகோணத்துல இளைஞர் பாசறை மாநாடு போட போறோம், நீ அங்க வேலை செய்யடா அப்படின்னாரு. அங்க போகும்போது இன்னைக்கு பேசினார்ல அதே டயலாக் 15 வருஷமா டயலாக மாத்தவே இல்லைங்க. இளைஞர் பாசறை என்பது, நான் சின்ன புள்ள, 24 வயசு எனக்கு ஆகுது, சொல்றாப்புல வீட்டு மாடியில வச்சு, இளைஞர் பாசறை என்பது ஈழத்திலே நாம் ஒரு தாக்குதல் நிகழ்த்த போகிறோம் என்றால், நம் தலைவர் படை தாக்குதல் நிகழ்த்த போகுது என்றால், கரும்பு படை முன்னால் ஊடறுத்து போய் அங்கே அது எல்லாத்தையும் செஞ்சு வைப்பாங்க. அது போல இளைஞர் பாசறை. இப்ப அண்ணன் பரப்பூர்ல போயிட்டு இருக்காரு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அண்ணன் பரப்பூர்ல போயிட்டு இருக்காரு, அது வாகனம் போயிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு 10 மாடு படுத்துக்கிறது, உடனே இளைஞர் பாசறை ஏறி ஓடி போய் அந்த மாட்டை சரி பண்ணி இதுதான் இளைஞர் பாசறை வளர்ந்தாரு. எனக்கு சல்லுன்னு ஏறிக்கிச்சா, அம்மா தான் திருநெல்வேலிக்காரனாச்ச, நமக்கு டப்புன்னு ஆடுறா
ஏதான வேலையா? எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல நம்ம தான். அண்ணனை எவனாவது பேஸ்புக்க திட்டுனாலும் போன் நம்ம போனு தான். கட்சிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அடி நம்ம அடிதான். அப்படி அண்ணன் ஒரு பக்கம் நம்மளை தயார்படுத்தினாங்கன்னா மணிசெந்தில் அண்ணன் போன்றவர்கள் அந்த இளைஞர் பாசனையை மிகச்சிறப்பாக கட்டமைச்சாங்க. அன்னைக்கு இளைஞர் பாசறை இந்த அரங்கு நிறைந்து உட்கார்ந்து இருக்கோம்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அண்ணன் மணிசெந்திலுடைய பங்களிப்பு, ஆகச்சிறந்த பங்களிப்பு இருக்கு. விவேகானந்தர் சொன்னார், ஆற்றல் மிகுந்த ஒரு 100 இளைஞர்கள் இருந்தால் இந்த நாட்டையே நான் மாற்றி காட்டுவேன். இதே கருத்தை 2010ஆம் ஆண்டு என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக வேலூர் சிறையில, கொட்டும் சிறையில் அண்ணன் சீமானவர்கள் இருக்கும்போது நாங்கள் பார்க்க போயிருந்தோம். சரியா எனக்கு ஞாபகம் இருக்கு. அது ஒரு ஆகஸ்ட் மாசம் பார்க்க போயிருக்கும் போது முதல் முறை அண்ணன் சீமானவர்களை அப்பதான் நான் பக்கத்துல பாக்குறேன். அப்போ பேரறிவாளன் இந்த பக்கம், ராபர்ட் பயசன் இந்த பக்கம், 2 பேரும் இப்படி பாடி கார்டு மாதிரி நிக்கிறாங்க. சீமான் அப்படி உட்கார்ந்து இருக்காரு வேலூர் சிறையில. அப்ப என்னை யாருன்னே தெரியாது அண்ணனுக்கு. நாங்க போயிருக்கோம் ஒரு 5-6 பேர். அப்ப சொல்றாரு, என்னை பார்த்தே சொல்றாரு, டேய் மது அருந்தாத, புகைப்பிடிக்காத, கொள்கை பிடிப்பு கொண்ட ஒரு 100 பேர் ஒரு மாவட்டத்துக்கு இருந்தா இந்த நாட்டையே நான் புரட்டி போட்டோன்னு சொன்னாரு. அது என் காதுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த 100 பேரை இல்ல, அதே போல மாவட்டத்துக்கு 10,000 பேர் என்ன சீமான் தயார்படுத்தி விட்டார் என்பதுதான் யதார்த்த உண்மை. நாம நினைக்கலாம், சில பேருக்கு தயக்கம் இருக்கலாம், திமுக பெரிய படையை வச்சிருக்குது, பணத்தை வச்சிருக்குது, விஜய் மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்காரு, நாம சாதாரண மக்கள் செலவுக்கு கூட காசு இல்லாம இருக்கிறோம், நாம இந்த அரசியலை எதிர்கொள்ள முடியுமா, இந்த அரசியல் நாம் வெல்ல முடியுமா, இந்த சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொள்ள முடியுமா என்ற சின்ன தயக்கம் உங்களுக்கு இருந்தால், நமக்காகவே நம்முடைய பாட்டன் வள்ளுவன் 599வது குறளை எழுதியிருக்கிறான். பரியது கூர்ங்கொண்டது ஆயினும் யானை வெறும் புலிதா கூறின்றான். யானை உருவத்துல பெருசுதாண்டா. எது யானை? அது ரெட்டை யானையோ ஒத்த யானையோ, யானை உருவத்துல பெருசுதாண்டா, பெரிய கொம்புகளை வச்சிருக்கா. ஆனாலும் ஒரு புலி தனித்து நின்றால் அந்த யானை பயந்து ஓடும் என்கிறான். ஒரு புலிக்கே யானை ஓடும்னா இந்த மாதிரி ஒட்டுமொத்த புலி, அதுவும் விடுதலை புலி நிற்கும் போது ரெட்டை யானைகளை மொத்த யானை வந்தாலும் இந்த தேர்தல் களத்திலே அது வீழ்த்தும் என்ற நம்பிக்கையோடு நம் களத்தில் இருப்போம். தம்பி ஹிம்லர் சொன்னது போல இந்த தேர்தல் களத்தில் இளைஞர் பாசறையுடைய முக்கியமான பணி என்பது வாக்குச்சாவடிகளை நாம் கைப்பற்ற வேண்டும். நாம் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வாக்குச்சாவடியில நாம் வாக்குச்சாவடி முகவராக இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம வாக்குச்சாவடியில, இளைஞர் பாசறை இருக்கிற வாக்குச்சாவடியில 1000 வாக்கு இருந்தா 600 வாக்கு நாம் தமிழ் கட்சி என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். கொள்கையை பேசி, அண்ணனுடைய கோட்பாட்டை பேசி நாம பேசிக்கிட்டு இருந்த நாம செயல்படுத்துறோமோ இல்லையோ, 2023 இருந்து கலந்தாய்வு போட்டு எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 4 ஷூ மாத்திட்டேன். கலந்தாய்வுக்கு போய் அவ்வளவு கலந்தாய்வு அழைச்சிருக்காரு. நடையா நடந்து நரம்பெல்லாம் தேஞ்சிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 சுற்று கலந்தாய்வு போட்டு, அங்க கூட்டம் போட்டு, பயணங்களை போட்டு எல்லாம் பண்ணி அண்ணன் சொன்னது ஒண்ணுதான், உங்கள் வாக்குச்சாவடியை வெற்றி வாக்குச்சாவடியா மாத்து, உன் வாக்குச்சாவடி வெல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்லேடு எங்க சென்ட் சேவியர்ஸ் பள்ளிக்கூடத்துல எங்க வாத்தியார், அந்தோணி வாத்தியார் தான் இதை வச்சு எழுதுவார். அது மாதிரி அண்ணன் ஸ்கெட்ச், ஒரு மார்க்கர் எல்லாம் கேட்கறாப்ல, எதுக்கு ஒரு மார்க்க மாத்திடுறாப்ல அப்படின்னாங்க. மார்க்கரு ஒரு ஒயிட் போர்டர் வந்துட்டாப்ல, டை மட்டும் தான் கெட்டல, பாடம் எடுத்தாப்ல, உன் வாக்குச்சாவடியில் 1000 ஓட்டு இருக்கா, அந்த 1000 ஓட்டு திமுக ஓட்டு போயிரும், அதிமுக ஓட்டு போயிரும், சரி எவ்வளவு வாங்கியிருக்கிற, இவ்வளவு, இப்ப நீ எவ்வளவு வாங்க போற, இதுக்கு நீ வேலை பார்க்கணும், அப்படி கிளிப்பிள்ளைக்கு பாடம் எடுக்க மாதிரி எடுத்து நமக்கு வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அங்க கடைசியா ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் கேட்டான், கூடத்துல இருந்து 1000 பேர் கேட்கல, கடைசி முக்கில் இருந்த ஒருத்தன் அண்ணன் பேச்ச கேட்டான். அவன் யாரு? தமிழ்நாடு ஐஎஸ். அந்த ஐஎஸ் கேட்டு உளவுத்துறை கேட்டு போய் முதலமைச்சர் சொல்லிச்சு. முதலமைச்சர் சூப்பர் பாயிண்டா இருக்கு, என் செல்லமே பிரசாந்த் ஈஸ்வர வச்சு பார்த்தேன், சுனில வச்சு பார்த்தேன், ஆனா என் மருமகன் சபரீசன் வச்சு பார்த்தேன், அவங்க சொல்லாத பாயிண்ட இந்த செந்தமரன் சீமான் அழகழகா சொல்றாப்லையே அப்படின்னு சொல்லி அவரு உன் வாக்குச்சாவடி ஆக அந்த வகையில வெற்றிச்சு வாக்குச்சாவடிட்டாப்ல. இப்ப அதை அவங்க கேம்பெயினா போட்டுட்டு இருக்காங்க. இங்க நாம பண்ணாதத மகாராஷ்டிரா தேர்தலில் 1 பூத் 10 யூத் அப்படின்னு சீமான் சொன்னாங்க. இது 2023ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் ஐயா மோடி நடைமுறைப்படுத்தி மகாராஷ்டிரா தேர்தல் வென்றதுக்கு காரணமே அந்த எவ்ரி யூத் 10 யூத் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான். அப்ப அண்ணன் சீமான் சொல்வது களத்தில் வேலை செய்கிறது, ஆனால் நாம் களத்துல அதை வேலை செய்ய வைக்கல. அதை இந்த தேர்தலில் வைக்கணும். இதுவரைக்கும் நடந்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் மனசாட்சி தொட்டு எல்லாருக்கும் தெரியும், 20 விழுக்காடு கூட நம்ம பூத் ஏஜென்ட் போடல.
திருச்சி உட்பட இன்க்ளூடிங் திருச்சி 20% கூட போடலங்கிறது உண்மை. சில இடங்கள்ல 10 விழுக்காடு கூட இல்ல. நம்ம சில இடத்துல நம்ம பிம்பளைக்கு பிளாக்கி மாதிரி எழுதி காட்டிக்குவோம், அண்ணன் எல்லாத்துக்கும் நான் போட்டேன், சில இடங்கள்ல வரலன்னு அண்ணன் ரிப்போர்ட் காட்டுவோம். அதான் உண்மை, எங்களுக்கு தெரியும்ல. அப்ப உண்மை என்னன்னா நமக்கு 10 விழுக்காடு கூட இது வரைக்கும் வாக்குச்சாவடி முகவர் போடல. வாக்குச்சாவடி முகவர் இல்லாமலே 36 லட்சம் வாக்குன்னா வாக்குச்சாவடி முகவர் இருந்தால் எத்தனை லட்சம் வாக்கு என்பதை கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த வாக்குச்சாவடியில ஹிம்லர் நிக்கிறாரு, இல்ல தம்பி இடுமானம் கார்த்தி வேட்பாளர், வேற போய் ஜல்லிக்கட்டு ராஜேசன் வேட்பாளர், இப்ப தம்பி சரவணனோ இல்ல மகிழனோ இல்ல சோழசூரனோ இல்ல அண்ணன் பிரபு தனபாலோ யாரோ அந்த வாக்குச்சாவடி நிக்கிறாங்கன்னா அவங்க வர சித்தி பெரியம்மா அத்தை மாம அவங்களுடைய நண்பர்கள் பள்ளி தோழர்கள் தொழில் செய்தவங்க எல்லாரும் பார்ப்போம். ஆமால இவன் நாம் தமிழ் கட்சியில இந்த தனியம் பிடிச்ச திமுகவுக்கும் இந்த தற்கொலை பைய விஜய்க்கும் இவங்க எவ்வளவு பரவாயில்ல பண்ண அந்த நேரத்துல குத்துவா. அந்த நேரத்துல குத்துகிற வாக்கு தான் வெற்றியை தீர்மானிக்கும். இது ஒரு உளவியல் யுத்தம். அதை இந்த தேர்தல் நாம் சாத்தியப்படுத்த வேண்டும். இளைஞர் பாசறை வாக்குச்சாவடிகளில் முகவர்களாக நிரம்ப வேண்டும், வாக்குச்சாவடியை கைப்பற்ற வேண்டும். இந்த தேர்தல் திமுகவுக்கு வாழ்வா சாவா, விஜய்க்கு அவனை தன்னை நிரூபிக்க கலக்கிற களம். ஆனா நமக்கு அப்படி அல்ல. தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சி இந்த 2026 தேர்தலிலிருந்து தொடங்க வேண்டும். சட்டசபையில் மக்கள் மன்றத்தில் பேசுகிற அண்ணன் சீமானின் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.